தோஷம் கழிப்பதாக சொல்லி தங்க நகைகளை அபே செய்திருக்கிறார் ஒரு ஜோசியக்காரர். சிறுத்தை படபாணியில் அரங்கேறிய இந்த சம்பவத்தில் அந்த ஜோசியர் சிக்கியது எப்படி என்பது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. கார்த்தி நடித்த சிறுத்தை படத்தில் ஜோசியராக வந்து இல்லத்தரசிகளிடம் மொட்டையை போட்டு ஆட்டையை போடும் இந்த காட்சியை பார்த்து சிரிக்காத ஆட்களே இருக்க முடியாது. காமெடிக்காக இந்த காட்சி எடுக்கப்பட்டாலும் ரியல் லைஃபிலும் ஒரு இல்லத்தரசிக்கு விபூதி அடித்திருக்கிறார் ஒரு ஜோதிடர். காவல் நிலையத்தில் இருந்து பலத்த பாதுகாப்போடு வெளியே வரும் இவர்தான் அந்த பலே ஜோதிடர் மணிகண்டன். திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூர் மணிகண்டனின் சொந்த ஊர். ஜோசியரான இவர் அக்கம்பக்கத்தில் இருக்கும் ஊர்களுக்கு சென்று குறி சொல்லி அதில் கிடைக்கும் 100-200 தன் அன்றாட பிழைப்பை ஓட்டுவது வழக்கம். ஊரில் உள்ளவர்களின் பிரச்சனைகளையெல்லாம் தீர்க்க ஜோசியம் சொல்லி வந்த மணிகண்டன் அவருடைய வறுமையை போக்க வழியில்லாமல் திண்டாடியிருக்கிறார். பணக்கஷ்டத்தை பரிகாரம் செய்து தீர்க்க முடியாது என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருந்த மணிகண்டன் அதற்காக கையில் எடுத்த ரூட்டுதான் மோசடி. கடந்த 21ஆம் தேதி வழக்கம் போல ஜோசியம் பார்க்க சென்ற மணிகண்டன் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள 4 புலிக்கோட்டையைச் சேர்ந்த மகேஸ்வரி என்ற பெண்ணிடம் ஜோசியம் பார்க்குமாறு கேட்டிருக்கிறார். மேலும் உன் கணவர் சமீபத்தில்தான் இறந்து போயிருக்கிறார், அதுபோல உன் மகனின் உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது, அது நடக்காமல் இருக்க ஒரு பரிகார பூஜை செய்தால் தோஷம் நீங்கிவிடும் என புருடாவிட்டிருக்கிறார். உண்மையிலேயே மகேஸ்வரியின் கணவர் சமீபத்தில்தான் இறந்து போயிருக்கிறார். வீட்டில் மாலையோடு மாட்டப்பட்டிருந்த போட்டோவை வைத்து மணிகண்டன் வலை வீச எதிர்பார்த்த மாதிரியே மகேஸ்வரி அதில் சிக்கியிருக்கிறார். மகனின் உயிரை காக்க தோஷம் கழிக்க சம்மதித்திருக்கிறார் மகேஸ்வரி. நடு வீட்டில் அமர்ந்து பூஜையை ஆரம்பித்த மணிகண்டன் தான் மறைத்து வைத்திருந்த ரசாயனம் கலந்த விபூதியை மகேஸ்வரி மீது தூவியிருக்கிறார். அதன்பின் மணிகண்டன் என்ன சொன்னாலும் ரோபோ போல கேட்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் மகேஸ்வரி. இந்த நிலையில் மகேஸ்வரி அணிந்திருந்த 65,000 மதிப்புள்ள தங்கத்தோடையும் மாட்டலையும் கடற்றி தருமாறு கேட்கவும் மகேஸ்வரியும் அவர் சொன்னபடியே செய்திருக்கிறார். பின்னர் சமையல் அறைக்கு சென்று கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் எடுத்து வா என மணிகண்டன் கட்டளையிட மகேஸ்வரி அதை எடுக்க சென்றதும் 100க்கும் 200க்கும் அல்லோலப்பட்ட ஜோசியர் 65,000 ரூபாய் மதிப்புள்ள நகையை எடுத்துக்கொண்டு சிட்டாக பறந்திருக்கிறார். சிறிது நேரத்திற்கு பிறகு மகேஸ்வரியின் மகள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். நடு வீட்டில் தாய் பிட்டு பிடித்தது போல அமர்ந்திருப்பதைக் கண்டு தண்ணீரால் முகத்தை கழுவி சுய நினைவுக்கு வரவழைத்து விசாரித்த போதுதான் நகை திருடு போனது தெரிய வந்திருக்கிறது. உடனே இது சம்பந்தமாக ஒட்டஞ்சத்திரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க விரைந்து வந்த போலீசார் அந்த பகுதியில் கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ள காட்சிகளின் அடிப்படையில் மணிகண்டனை தீவிரமாக தேடி வந்தனர். தொடர் தேடுதல் வேட்டையின் முடிவில் கோவிலூர் பகுதியில் வைத்து போலீசார் மணிகண்டனை கைது செய்து திருடிய தங்க நகையை மீட்டுள்ளனர். மணிகண்டனிடம் மேற்கொண்ட விசாரணையில் இதே பாணியில் இவர் பலருக்கு விபூதி அடித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஜோசியர் வேடத்தில் நகையை ஆட்டையை போட்ட இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவம் இனி யாரும் ஏமாறாமல் இருக்க ஒரு பாடமாகவும் இருக்கட்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.